ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு மிளகு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பருப்பு சேர்த்து மிளகு ரசம் செஞ்சுருக்கோம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஒரு வாசம் வரும், நல்லா பொரியணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், பொரிய ஆரம்பிக்குது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் வறுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். மிளகு 2 டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இந்த ரசப்பொடியை நீங்கள் எப்போவும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. இப்போ இதையும் வறுத்தாச்சு, அது கூடவே சேர்த்துடலாம். இதை நல்லா ஆற விட்டு இப்போ பொடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பைன் பவுடராகவும் அரைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் பவுடர். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா பாதி பாதியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 தக்காளி, பழுத்த தக்காளி ஸ்லைஸ் பண்ணி அதையே சேர்த்துக்கோங்க. பிழிஞ்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா பேஸ்ட் லெவலில் வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 25 கிராம் புளி, கரைச்ச புளியை இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 மினிட்ஸ் ஆகுங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பு வாட்டர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். இப்போது பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அந்த பருப்பு தண்ணியை இது கூடவே சேர்த்துடலாங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 இல்லைன்னா 3 மினிட்ஸ் பாயில் பண்ணலாம். நல்லா கொதி வரணுங்க. 2 கொதி நல்லா வரணும். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. பாருங்கள், நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ரசத்துக்கு தேவையான சால்ட் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா ரசப்பொடி, மிளகு சீரகம்லாம், அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டுங்க. நல்ல ஒரு கொதி இந்த அளவுக்கு வரணுங்க. அவ்வளவுதான். எப்போவுமே ரசப்பொடி சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான கல்யாண வீட்டு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி வீட்டில் இந்த ரசம் தான் கேட்பாங்க. அவ்வளவுதான், நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.